குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லத்தான் வந்திருக்கின்றேன். இந்த வார்த்தையை நீ தெளிவாக கேட்டுக்கொண்டாயானால் வரப்போகின்ற பேராபத்திலிருந்து நிச்சயமாக உன்னை காப்பாற்றி கொள்ள முடியும். உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களுக்கான உண்மைகளை என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, அப்பன் எந்த ஒரு விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் நடத்துகின்றேன். உனக்கு எந்த உண்மையை தெரியப்படுத்த நான் முயற்சி செய்கின்றேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. உன்னை சுற்றி வந்து நான் உன்னோடு இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல உண்மைகளை உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்பன் நாளை விடியலில் உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய கடினமான நாள் என்று இந்த அப்பனுடைய வார்த்தை கேட்டு நீ சுதாரித்து கொண்டாயானால் அந்த கடினமான நாளில் இருந்து உன்னால் தப்பிக்க முடியும் என்பதை உனக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அப்படியானால் அப்பன் சொல்ல வந்த விஷயம் மிகவும் முக்கியமான விஷயம்தானே. இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொண்டாயானால் சர்வ நிச்சயமாக நாளை தினத்தில் விடியலில் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற மிக பெரிய பிரச்சனையிலிருந்து உன்னை நீ மீட்டெடுத்து விடுவாய். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று தெரியாமல் எதற்கும் கண் கலங்கி நின்று கொண்டிருக்கின்ற என் குழந்தை, தன்னை சுற்றி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அந்த விஷயத்தை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த அப்பன் உனக்கு என்ன சொல்ல நினைக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் எக்காலத்திலும் உனக்கென உன் அப்பன் நான் இருக்கின்றேன் என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, இப்பொழுது எதற்கெடுத்தாலும் நமக்கு ஒவ்வொரு விடியலும் குறை சொல்லுகின்றோம் தவிர நாம் என்ன தவறு செய்தோம் என்பதை பற்றி நாம் ஒரு நொடி பொழுதும் யோசிப்பது கிடையாது. நம் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை பற்றி நாம் ஒரு நொடி பொழுதும் சிந்தித்து கிடப்பது கிடையாது. நம் பக்கம் எதுவும் தவறு இருக்கின்றதா, நாம் சரியாகத்தான் இந்த விஷயத்தை செய்கின்றோமா என்பதை சற்று நீ கவனத்தில் எடுத்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உன்னை சுற்றி ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் பொருள்படுத்து. இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ சொல்லி கொண்டு இருக்கும் வருஷத்தில் இந்த அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை அடங்கியிருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உன் கண் முன்னால் வந்து நிற்கும். அப்பன் எதையும் சாதாரணமாக சொல்லிவிடவில்லை. இந்த அப்பன் எந்த ஒரு வார்த்தையும் நம் வாழ்க்கையில் சரியாக நடத்திவிடவில்லை என்பது உனக்கு அப்பொழுதுதான் புரிய வரும். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இனிமேல் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளும் மறைந்து கிடக்கின்ற உண்மைகளை நீ புரிந்து விடியல் என்பது உனக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதை உனக்கு நீ சாதகமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் உண்மை. விடியும் பொழுது ஏதாவது ஒரு தெய்வம் துணை கொண்டு நீ உனக்கான நாளாக அந்த நாளை மாற்றிவிட வேண்டும். எல்லா நாளில் உன் குலதெய்வம் நீ நினைக்கலாம். அவர்கள் நினைப்பதற்கு என்றும் நேரம் காலம் எதுவும் கிடையாது. அதுபோல உன் மனதிற்கு பிடித்த இஷ்ட தெய்வம் உன் குலதெய்வம் இந்த அப்பன் நீ எப்பொழுதும் மனதுக்குள் நினைக்கலாம். விடியும் பொழுது உன்னுடைய உள்ளங்கையில் கண்ணீர் விழுந்து தெய்வத்தை மனதார நினைத்து அவர்களின் நாமத்தை உச்சரித்து விட்டு அந்த நாளை தொடங்க செல்லலாம். இருந்தாலும் நாளைய தினம் கடினமான நாளாக இருக்கும் என்று அப்பன் சொல்கின்றேன். ஆனால் அந்த கடினமான நாள் முதல் குறைப்பதற்கான ஆரம்பம் முதல் தெய்வத்தை துணை கொண்டு அந்த விடியலை நீ எதிர்கொண்டு என்றும் உன் அப்பன் உனக்கு சொல்கின்ற தெய்வ துணை இருக்கின்ற என்பதோடு மனதில் நிலையாக ஒரு நம்பிக்கை கொண்டு அந்த படுக்கையில் இருந்து நீ எழுந்திருக்க வேண்டும். அடுத்தது என் பிள்ளை, நீ செய்யக்கூடிய விஷயம் எல்லாம் என்ன தெரியுமா? நாளைய தினம் உன்னை ஒருவர் உன் பின்னாலே வந்து கண்காணிக்க போகின்றார்.
அப்படியானால் அவரிடமிருந்து நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும். அதனால் நான் சொல்வது போல இந்த நாளை முதல் நீ இவரிடத்தில் இருந்து நீ கடந்து வருவதுதான் உனக்கு கடினமான விஷயமாக இருக்கும். அவர்கள் யார், எதற்காக உன்னை தொடர்ந்து வருகிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே. இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் ஒருவருக்கு தெரிய வரும்பொழுது இந்த வாழ்க்கை அவருக்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும். மேலும் மேலும் பல வெற்றியை என்னவென்று சொல்லி கொடுக்கும். நீ எதை தேடுகின்றாய், எதை வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் என்பதையெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சரியாகவும் நல்லபடியாக நடத்தும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். நல்ல நேரம் நான் உனக்கு கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். ஒவ்வொரு விஷயங்களும் முன்னை பெருமகிழ்ச்சி படுத்து காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருந்து உனக்கு எதை கொடுத்தாலும், நான் இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு எந்த விஷயத்தை நடத்தினாலும் அந்த விஷயத்தை நீ உன்னுடையதாக மாற்ற வேண்டும். உனக்கே உனக்கானதாக இந்த அப்பன் கொடுப்பதாக எண்ணி அதனை நீ உனக்கு சாதகமாக பெற்றுவிட வேண்டும். அப்படியானால் இந்த நாளில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சற்றும் சிந்தித்து பார்த்தாயா? இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கை நீ நிறைவேற்ற துடிக்கின்ற பல விஷயங்களை நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்காக நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மையையும் நீ சரியாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும். நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நாம் சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை நம்மை எங்கே கொண்டு சேர்த்துவிடும் அல்லவா? உன் அப்பன் நான் உன் முன்னால் உனக்கு தெரிவிக்கின்ற இந்த விஷயத்தை முதலில் நீ என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய் என் குழந்தையே. அப்பன் சொல்வது போலத்தான் நாளைய விடியலில் உன்னை ஒருவர் கண்காணிக்கிறார் என்றால் அவருக்கு பயந்து உன்னை நடக்க சொல்லவில்லை. அவர்கள் என்ன நோக்கத்தில் உனக்கின்னிடத்தில் வந்து கண்காணிக்கின்றார் அதை புரிந்து கொண்டாலே நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வாய். நிச்சயமாக இந்த அப்பனிடமிருந்து எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை தொடர்ந்து வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. நல்ல சக்தி உன்னை தொடர்ந்து வருகிறது. அப்படியானால் நாளைய மங்கள நாளில் மங்கள விடியலில் உன்னை பின் தொடர்ந்து வருவது யாராக இருக்க முடியும் என் குழந்தையே? அது அந்த அப்பன் கந்த பெருமான் அன்று வேறு யாரும் கிடையாது. கந்தன் உன்னை தேடி வரப்போகின்ற இந்த அப்பன், அவரோடு நான் உன்னை தொடர்ந்து வரப்போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த தவறை நாளை மட்டும் செய்து விடாதே. அப்படியானால் மற்ற நாளில் செய்யலாமா என்று கேட்கின்றாய் அல்லவா என் குழந்தையே? தெய்வம் இருக்கிறது என்று நம்புகின்றவர்கள் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு தவறுகளையும் வாழ்க்கையில் செய்துவிட மாட்டார்கள். நான் முன்பு செய்தேனே என்று நீ கேட்பாயானால் செய்த தவறு வாழ்க்கையில் தவறு என்று உணர்ந்து விட்டாயானாலே அதுவே போதும். அது உனக்கு மிக பெரிய மன்னிப்பினை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்பதை உணர வேண்டிய தருணம். எப்பொழுதும் உனக்காக நான் வருகின்றேன் என்பது இந்த வாழ்க்கையில் உன்னோடு நான் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுக்கிறது என்பதில் இனி எந்த காலமும் உன்னை பெருமைப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே. உன்னை சுற்றி நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த உண்மை எப்பொழுதும் உன்னை பேரதிசயத்திற்குள் கொண்டு சேர்க்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இவைகளை எல்லாம் உணர்ந்து கொண்டால் இந்த வாழ்க்கை என்றும் உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னோடு இருந்து நான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு நடத்தித்தர வந்திருக்கின்ற எல்லா முயற்சிகளையும் எடுத்து கொண்டிருக்கும் பொழுது நான் உன்னோடு இருந்து உனக்கான வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொண்டிருக்கின்றேன், தந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, எந்த இடத்திலும் உன்னுடைய கவனத்தை நீ தவற விட்டு விடாதே. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை நீ விட்டு விடாதே. நல்லது நடக்கப் போகும் இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மையையும்
நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியான தருணத்தில் நீ என்னவென்று உன்னை உணர்ந்து கொண்டு தெய்வம் நம்மை பின்தொடர்ந்து வருகிறது என்பதை தெரிந்துவிட்ட பிறகு நாம் ஒரு தவறை தெரிந்தோ செய்தோம். ஆனால் நிச்சயமாக தெய்வம் எக்காலத்திலும் உனக்கு துணை நிற்காது. இத்தனை காலமும் கஷ்டப்பட்டு தெய்வமே கதறி என்று நம்பி அவனை வணங்கி அவனை உன் அருகில் வரவழைத்ததற்கு எந்த பலனும் கிடைக்காமல் போய்விடும் என்பதை மறந்து விடாதே. நாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், தெய்வம் அதனை கவனிக்காது என்று நீ நினைக்கலாம். அது உன்னுடைய தவறு. உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் தெய்வம் கவனிக்கின்றது. தெய்வம் ஒருவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு உண்மை தன்மை யார் பக்கம் தவறு இருக்கிறது, யார் நல்லவர் யார் கெட்டவர் என்கின்ற அத்தனை விஷயத்தையும் புரிந்து கொண்ட பிறகுதான் தெய்வம் அதற்கான தண்டனைகளை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் தரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு உண்மையையும் எடுத்து சொல்லும். அதை நீ ஏற்றுக்கொண்டு உனக்கான வாழ்க்கையினை நீ முழுமையாக வாழ பழக வேண்டும். எப்பொழுதும் இந்த அப்பன் உனக்கான ஒவ்வொரு உண்மையையும் எடுத்து சொல்லும் பொழுது நீ நல்ல விஷயத்தை எல்லாம் சரியான மனநிறைவோடு புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு இனி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உன்னை நீ தயார் கொண்டு விட வேண்டும். அத்தனையும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தும், பேரதிசயத்திற்குள் நிச்சயமாக கொண்டு சேர்க்கும். அத்தனையும் இத்தனை நாட்களையும் உனக்கு செய்து கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. நல்ல நேரத்தை நமக்கானதாக சரி செய்து கொள்ள வேண்டிய தருணம் வந்து விட்டது. இனி உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி, அதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் மறந்து இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. அப்பன் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களும் நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி தருவேன். இந்த அப்பன் நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு அதிசயங்களையும் நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன். எந்த திருப்பத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த விஷயங்கள் எல்லாம் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தட்டும் என்பதை நீ உணர்வது போல இந்த அப்பன் சொன்ன விஷயம் கவனத்தில் வைத்துக்கொள். நாளைய தினம் இந்த கந்த பெருமானும் இந்த அப்பனும் நிச்சயமாக உன்னை பின்தொடர்ந்து வருவேன். அதனால் எந்த தவறும் செய்துவிடாமல் உன்னை முடிந்து அளவிற்கு மற்றவர்களுக்கு நீ உதவிகளை செய்ய வேண்டும். இந்த அப்பனும் கருப்பனும் உன்னை என்றென்றைக்கும் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கான எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைக்கலாம். இதற்கு எல்லாம் கடினமான நாள் என்று அப்பன் உனக்கு சொன்னதற்கு என்ன சம்பந்தம் என்று நீ யோசிக்கலாம். என் குழந்தையை நிச்சயமாக நம்மை அறியாமலும் எதையாவது செய்து கொண்டே சென்றிருப்பதற்கு மிகவும் கவனத்தோடு தெய்வம் நம்மை கவனிக்கின்றது என்பதை தெரிந்து கொண்ட பிறகு அதனை எதிர்கொள்வதற்கு வித்தியாசமாக இருக்கிறது அல்லவா? அப்படியானால் ஏதோ ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உன் மீது இருப்பதாக இருக்கும். உனக்கு தோன்றும் நம் இதிலிருந்து தவற விட்டு விடக்கூடாது என்கின்ற எண்ணம் உனக்கு தோன்றும். எந்த காலத்தில் நாம் செய்த தவறு செய்து விடக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும். இதையெல்லாம் புரிந்து கொண்டால், இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டு என்பதை நீ மறந்துவிடாதே. என் பிள்ளையே, இந்த அப்பன் உனக்கு நடத்துகின்ற விஷயத்தை சரியாக தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று உணரும் பொழுது உனக்கான நல்ல விஷயங்களை அப்பன் முன்னால் எடுத்து வைக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. நான் இருக்கும் பொழுது உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை விஷயமும் நான் எப்பொழுதும் சரியாக செய்து தருவேன். அதுபோல
நீயும் ஒரு நாளிலாவது தெய்வத்தின் மீது அன்பு கொண்டு தெய்வம் நம்மை கவனிக்கின்றது என்கின்ற எண்ணம் கொண்டு நீ சரியான பாதையில் செல்லும் பொழுது அங்கே எந்த ஒரு தவறும் உன்னை தெரியாமல் உன் வாழ்க்கையில் நடக்காது என்பதை நீ புரிந்து கொள்வாய். நான் சொன்ன வார்த்தை மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால் நாளைய விடியலில் உனக்கான என்பதை எந்த மறுத்து கருத்தும் இல்லை. என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.